இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி, நாம் அவருக்குள்ளே பலப்படும்படி, நாம் இன்னமும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய், அவருக்குள்ளே நாம் கட்டி எழுப்பப்படும்படியாய் இந்த இடத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மை இன்றைக்கு நிரப்பி, அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி, அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி, அவர் நம்மை முற்றிலுமாய் நம்மை நிரப்பப் போகிறதை நான் விசுவாசிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஒரே ஒரு வசனத்தை தேவன் நேற்றில இருந்து என்னோடு கூட நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு மறுபடியும் அந்த வசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி ஆண்டவரின் இருதயத்திலே அத ஏவிக்கொண்டே இருந்தபடியினால் ஆவியானவருடைய அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை முற்றிலுமாய், ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகள்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சில காரியங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் ஏற்ற வார்த்தையா இந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முதல் பாகம். கொலோசையர் 3:16 அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly. இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு ஆழமாக தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் வசனம். இன்னைக்கு நம்ம வார்த்தை இப்ப கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் கற்றுத்தருது. ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு வார்த்தை பொதுவா உலகத்துல மனிதர்கள் பேசுகிற வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை, இது எல்லாத்துக்கும் பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள்ல கூட மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எதை பேசுறோம், எதை நம்ம இருதயத்துல எதை திங்க் பண்றோமோ அதை தான் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஒண்ணுமே வேண்டாம். நம்ம சாதாரணமா நல்ல ஒரு மூட்ல தான் இருப்போம். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஆனா, ஏதோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு வார்த்தைய உங்கள்ட்ட சின்னதா விதைச்சுட்டு போயிருக்கலாம். உங்கள டோட்டலா அந்த வார்த்தை அது ஸ்பாயில் பண்ணிரும். ஏன்னா, வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சில நேரம் சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அப்படி ஈட்டிய போல குத்துகிறதா இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்மள அதுக்கப்புறம் எழும்பவே விடாதபடி பல நாட்கள் சோர்வுகள்லயும், டிப்ரஷன்லயும் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்ட வார்த்தைகள், நம்ம காயப்படுத்தின வார்த்தைகள் தான் இன்னைக்கு கூட சில நேரங்கள்ல நமக்கு நினைவுக்கு வருகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை எல்லாம் மறக்கும். ஆனா மற்றவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கடினமான வார்த்தைகளோ, இல்ல நம்மள காயப்படுத்தின வார்த்தைகளோ நமக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ், அதாவது சந்தோஷமான வார்த்தைகள், பாசிட்டிவான வேர்ட்ஸ் நமக்குள்ள சில ஹார்மோன்ஸ சுரக்கப்படுதாம். டோபமைன், செரோட்டோனின் அப்படின்னு சில ஹார்மோன்ஸ் அத சுரக்க பண்ணுது. அது நம்ம நம்ம பாடிக்கு நல்லத உண்டு பண்ணி தருகிற ஹார்மோன்ஸா அது இருக்குது. இது நெகட்டிவான வேர்ட்ஸ் அதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கப்படுது, கார்ட்டிசால். இதுதான் பல பிரச்சனைகளை, பல பலவீனங்கள, வியாதிகள நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய காரியமா இருக்குது. அப்ப இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ நம்ம ரிப்பீட்டடா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப மற்றவங்களே நமக்கு எதிரா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். சும்மா நம்ம நம்ம கேஷுவலா நம்ம இருக்கும்போது, நம்ம நம்ம மைண்ட்ல நமக்குள்ள எழும்புகிற வார்த்தைகளே நம்மள பல நேரம் தேவனை விட்டு தூரமாய் நம்மள பிரிக்கிறதை போல சில எண்ணங்களுக்குள்ள அது கொண்டு போகும். அது நம்ம அப்படியே நம்மள வந்து ஒரு 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 டிப்ரெஸ்டு மோடுக்கு, ஸ்ட்ரெஸ்டு மோடுக்கு நம்மள கொண்டு போய் முற்றிலுமாய்
நம்மள தேவனை விட்டு அது பிரித்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறதே மிகவும் வல்லமையுள்ளது. அதிலும் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த எபிரேயர் 4:12 பார்க்கிறோம். அது எப்படி இருக்குதாம்? ஜீவனா இருக்குதாம், வல்லமை உள்ளதா இருக்குதாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதாம். அந்த வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை. கிறிஸ்துதான் வார்த்தை. அப்போ இந்த வேதத்துல, அதாவது வார்த்தை அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மள எப்படி நம்மள ஃபீல் பண்றாங்க, அவங்க திங்க் பண்றாங்க அப்படிங்கிறதுல அதோடைய மிரர் தான் வார்த்தையாம். இப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு ஹார்ஷா பேசிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்மள அவங்க எப்படி ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க, திங்க் பண்ணி இருக்கிறாங்க. அத பொறுத்து தான் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. அப்போ வேர்ட்ஸ் ஆர் த மிரர்ஸ். கண்ணாடிய போல ஒரு மனிதர் எப்படி நம்மள ஃபீல் பண்றாங்க, திங்க் பண்றாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு 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 எதிராய் வருது. இப்ப வாசிக்கிறோம், நம்ம யாக்கோபுல பார்க்கிறோம். நாவானது முழு ஆயுள் சக்கரத்தையும் அது என்ன செய்தான்? கொளுத்திருதான். நம்ம ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடிய வல்லமை நாவுக்கு இருக்குதாம். அப்போ வேர்ட்ஸுக்கு, அந்த நாவுனா என்ன? நாவிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை. சிறிய அவயவம் பெரிய காட்டையே கொளுத்துதான். அப்போ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை மற்றவர்கள் நம்மளை எப்படி ஃபீல் பண்றாங்க, நம்மளை எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வார்த்தையா இருக்கிறது. இல்ல நம்மள நாம எப்படி ஃபீல் பண்றோம், திங்க் பண்றோம். இதுதான் நம்ம எண்ணங்கள்ல நமக்கு உள்ளேயே தோன்றுகிற வார்த்தைகள். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது, கிறிஸ்துவின் வசனம் அப்படிங்கிறது, முதலாவது அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது மாத்திரம் அல்லாமல், இன்றைக்கு அவருக்குள் நாம் யாராய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் அவருடைய சாயலாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆழமாய் நமக்கு கிறிஸ்துவின் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்துவின் வசனம் தான் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமா இருக்கணுமா. அப்படின்னா என்ன? மற்ற எந்த வார்த்தைகளும் நமக்குள்ளே எழும்பவோ, அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கவோ தியானிக்கவோ கூடாது. அப்ப இந்த வார்த்தை அழகா சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதுக்கு என்ன இருக்கு? லைஃப் இருக்கு. சாதாரணமா ஒரு மனுஷ வார்த்தையே நம்மள சோர்ந்து போக பண்ணி நம்மள பலவீனப்படுத்துமானால், இந்த உலகத்தை படைத்தவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், அதுக்கு ஜீவன் இருக்கும், அதுக்கு பவர் இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய பாடி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே இருக்கிறது. இன்னைக்கு மனுஷ வார்த்தைகளால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ளே எழும்புகிற எண்ணங்கள், உங்களையே நீங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி பல காரியங்கள குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இந்த இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட அவருடைய வார்த்தை உங்களுடைய சோல், ஸ்பிரிட், பாடி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
நம்ம எதை திங்க் பண்றோம்? இந்த வார்த்தை இப்படி சொல்லுது. ஆனா, நம்ம நினைவுகள், யோசனைகள் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் தேவனுடைய வார்த்தை அது என்ன செய்தா? வகையறுக்கிறதா இருக்கிறதாம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கு. இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க நிறைய பேர் நம்ம வந்திருக்கிறோம். ஆவியானவர் இங்க பல பேரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கு நீ யார்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ இந்த உலகத்துல அவர் படைத்த ஒரு மனுஷனுடைய வார்த்தை உங்களை எந்த அளவுக்கு இன்றைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு? நிறைய பேருக்கு நான் ஆவியில உணர்கிறேன். நிறைய பேருடைய இருதயம் மனித வார்த்தைகளால் காயப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு அதிலிருந்து நாம் வெளியே வரும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த மனிதர்கள், யார் என்ன செய்ய முடியும்? யாருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணத அவங்க பேசியிருக்கலாம். ஆனா, ஆண்டவர் நம்மள குறித்து ஒண்ண ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆ தேவன் நம்மள குறித்து ஒண்ண திங்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மை குறிச்சு என்ன ஃபீல் பண்றாரு? அவர் நம்மள குறிச்சு என்ன திங்க் பண்றாரு? இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம். மற்றவங்க என்ன பேசுறாங்க? மற்றவங்க என்ன அவமானப்படுத்துறாங்களோ? மற்றவங்க என்ன வெட்கப்படுத்துறாங்களோ? ம அப்படின்னு சொல்லி மனித வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் பயந்து போய் இருப்பீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை விட அது பல மடங்கு, பல 1000 மடங்கு வல்லமையுள்ள வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல இல்லாததுனால தான், நமக்கு சின்ன காரியத்துல கூட நம்ம சோர்ந்து போகிறோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம். லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ அதாவது தேவன் அவருடைய வார்த்தையை நமக்குள்ள புஷ் பண்ண மாட்டார். அவர் ஹி இஸ் அ ஜென்டில் காட். அவர் வந்து நம்ம நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு தருகிற தகப்பனாய் இருக்கிறார். நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ அதை நமக்கு தருகிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் எதையும் நம்ம கிட்ட புஷ் பண்ண மாட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம தான் அவருடைய வார்த்தையை நமக்குள்ள பரிபூரணமாய் நம்ம அனுப்ப வேண்டியது நம்முடைய நம்முடைய செயல்பாடா இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றிலும் அவருடைய வசனம் மாத்திரமே நிரம்பி இருக்க வேண்டும். முதலாவது அந்த வசனத்தை நம்ம கேட்கணும். அடுத்தது அதை தியானிக்கணும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதற்குண்டான ஒரு அடையாளம். இந்த வார்த்தைய மாத்திரமே நம்ம இரவும் பகலும் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம்னா, உலகத்தின் எந்த காரியமோ நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவரெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா, லிட்ரலா நம்ம வெளியில இருக்கிற நாவை பத்தி நம்ம இது சொல்லல. உள்ளுக்குள்ள நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு நாவு இருக்கு. இந்த ஆத்துமா இருதய எதுல நிறைஞ்சிருக்கோ அததான் நம்முடைய வாய் பேசும். நம்ம உள்ள இருக்கிற டங் எதை பேசுதோ அதை தான் வெளியில இருக்கிற டங்கும் பேசும். அப்போ இருதயம் அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்ததுன்னா சூழ்நிலைகள் எல்லாமே எதிரா இருக்கலாம். இப்போ தாவீதை பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கோலியாத்து. அவன் அவன் ஒரு சின்ன பையன்.
அவன் பெரிய அரக்கன். ஆனா அவன் இருதயம் முழுவதும் அவன் யார்? தான் தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்டவன், விருத்த சேதனம் உடையவன். அப்படிங்கிறது விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் தேவனுக்குரியவன் அப்படிங்கிறதுல அவனுடைய இருதயம் நிரம்பி இருந்ததுனால, அவன் இருதயத்துல இருந்து ஒரு நாவு சொல்லுது, இவனுக்கெல்லாம் நீ பயப்படணுமா? அப்போ எந்த ஒரு மனிதன் அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறானோ, அவரால் நிரம்பி இருக்கிறானோ, அவனுக்கு பயமே இருக்காது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கலங்குறோம், சோர்ந்து போறோம், கவலைப்படுறோம். ஐயோ! இப்படி பேசுறாங்களே, இப்படி சொல்றாங்களே, இப்படிதான் என் வாழ்க்கை மாறிருமோ, ஆயிருமோ, அப்படிலாம் சொல்லி நம்ம வேதனைப்படுறோம். காரணம் என்னன்னா, நாம் யார் என்பது நமக்கு இன்னும் புரியல. அப்போ இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, பிரிக்கவே படக்கூடாது. அந்த அளவுக்கு பரிபூரணமாய் அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமா? தியானிக்க வேண்டுமாம். அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் எந்த வகையிலயும் வேற எந்த வார்த்தையும் நம்ம இருதயத்தை நிரப்பாதபடி அவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாக நிரப்பப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது? இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இன்னைக்கு காலையில நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? மனிதர்களையா? மனிதர்களுடைய வார்த்தைகளையா? இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்களே பல காரியங்களை குறிச்சு தியானித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க சூழ்நிலைகளை குறித்து நீங்க தியானித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இரவும் பகலும் அவைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டுமாம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்க ஜெபிக்கவே சொல்லல. இரவும் பகலும் அவருடைய வார்த்தைய நீ தியானி. அப்போ உன் வழி வாய்க்கும். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இன்னைக்கு நம்ம தியானம் எல்லாம் இதில் இருக்கிறது. நம்ம ஆத்துமாவுல நம்ம இருக்கிற நாவு எதை பேசி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு உங்க மைண்ட் எதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு? நீங்க மைண்ட்ல இருந்து சொல்லி கொடுக்கறதுல இருந்து வாழ்றீங்களா? அல்ல ஸ்பிரிட்ல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு அந்த ஸ்பிரிட்ல அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கு. அந்த ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு அவர் பேசுகிற வார்த்தை தான் நிஜமாய். அதையே நாம் தியானித்து கொண்டு அதையே நம்ம இமேஜினேஷன்ல பார்த்து, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை குறித்து திடீர்னு ஒரு கவலை வரலாம், இல்ல எந்த சூழ்நிலைகளை குறித்து கவலை வரலாம். உடனே நீங்க உங்களுடைய ஆவியில போய் ஸ்பிரிட்ல போய் வார்த்தையை எடுத்து நீங்க தியானித்து, வார்த்தை இப்படிதான் சொல்லுது, எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை தியானித்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கும். மாறாய் அவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோமோ, எதை நம்ம அதிகமாய் தியானிக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு நினைவு அப்படின்னாலே என்ன? நம்ம எதை திங்க் பண்றோம், எதை இமேஜினேஷன்ல பாக்குறோம், அவன் அப்படியே இருக்கிற இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இதெல்லாம் என்ன? விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? உங்க மேல, உங்க எண்ணங்கள் மேல, இல்ல மனிதர்களுடைய வார்த்தைகள் மேல இருக்குதா? இல்ல இந்த உலகத்தை படைத்தவருடைய வார்த்தையின் மேல் நம் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த காலை வேளையில எந்த மனுஷங்க உங்களுக்கு எதிரா என்ன பேசியிருந்தான்னு அதெல்லாம் இன்னைக்கு அது அப்படியே தூசிய போல உதறி தள்ளி விட்டு எழும்பும்படியாய் தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்படுகிறார். அதையே சிந்திச்சு அதையே பேசி தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசும்
பேசும்போது கூட அவங்க பேசின வார்த்தைகளையே நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாள்ல இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளிய வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு நிமிஷம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம் வழி வாய்க்கும், நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்போ இந்த வசனம், கிறிஸ்துவின் வசனம் நமக்கு எதை கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. நம்ம எல்லாருமே முதல் ஆதாமின் மூலம் எதுக்குள்ள வந்துட்டோம்? இருளுக்குள்ள, பயத்துக்குள்ள, வெட்கத்துக்குள்ள. எல்லா காரியங்களும் அந்த முதல் மனுஷன், முதலாம் ஆதாமினுடைய விழுகைக்கு பிறகு நமக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. ஆனா அவருடைய வார்த்தை நமக்கு எதை தருகிறதாம்? வெளிச்சத்தை தருகிறதாம். The entrance of your words give light. அது உள்ள வரும்போதே, அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போதே நமக்கு எதை கொண்டு வருதாம்? வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாம். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிற இடம், நீங்க பயப்படுற இடம், ஐயோ நான் வெட்கப்பட்டுருவனோன்னு நினைக்கிற இடம், இந்த இடத்துல அவருடைய வசனத்தை நீங்க அனுப்பின மாத்திரத்துல அந்த இடத்துல இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், வெட்கங்கள் அது மறைந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நமக்குள்ள எது இருக்கணும்? கிறிஸ்துவின் வசனம் மாத்திரமே பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க மைண்ட்ல எதெல்லாம் ஓடிட்டு இருந்தது? காலையில நீங்க எழும்பும் போதே எதை குறிச்செல்லாம் நீங்க கவலையோட எழும்புனீங்க? பயந்துட்டே எழும்புனீங்க. இது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? இது என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளான்னைக்கு என்ன நடக்கும்? எதிர்காலம் எப்படி? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி? இப்படி பயத்துல எழும்புனீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன். சர்வத்தையும் என்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு எதிராய் என்ன காரியம் நடந்தாலும் அது வாய்க்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும், கவலைப்படணும்? ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்கள என்ன காயப்படுத்திட்டாங்களே. மனதார நம்ம அவங்கள பிளஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதன் மூலம்தான் நம்ம மண்ணிலிருந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நாம் மண்ணுக்குரியவர்களா இருந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறதே நமக்கு புரியுது. மனுஷனை போல திங்க் பண்றோம். நாம் வானத்துக்குரியவர்கள்ங்கிறத புரிய வைக்கிறதே இப்படிப்பட்ட நபர்கள் தான். இவங்க இப்படி ஒரு எண்ணங்களை நமக்கு கொடுக்கலன்னா நம்ம யாருங்கிற இடத்துக்கு நம்ம தேடி வரவே மாட்டோம். அதனால மனதார அப்படிப்பட்ட நபர்களை நீங்க பிளஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே அவங்க அறியாம செய்யறாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு நம்ம அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரணும். காரணம் ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்தவரே நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்னொன்னையும் அவருடைய வல்லமைய, அவருடைய நம்ம படைப்புகள்ல நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாராம். சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் தாங்குகிறவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? அப்போ the entrance, அவருடைய வார்த்தை நமக்குள்ள எப்ப அனுப்புறோமோ அப்பவே அங்க வெளிச்சம் வருது.
இப்போ இந்த காலை வேளையில இத நான் பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள், அந்த அந்த இருள் வெளிய போகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, அது அவருடைய வார்த்தை. அவருடைய இன்னைக்கு நீங்க எத்தன பேர்ட்ட போயி, நீங்க என்னதான் நீங்க கேட்டாலும், எத்தன பேர் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும், அவருடைய வார்த்தை மாதிரி நமக்கு நம்மை பலப்படுத்துகிறது எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல எங்க வேணாலும் போகலாம். எத்தன மனுஷங்கனாலும் நமக்கு உங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணலாம். உங்கள ப்ளீஸ் பண்ற மாரி பேசலாம். உங்கள புகழ்ச்சியா பேசலாம். இதெல்லாம் டெம்பரரி தான். அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது அதற்கு மிகவும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நீங்க இப்ப கேட்கும் பொழுதே, ஆமா இவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார்ங்கிற நம்பிக்கையை அவருடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர, வேற எதுவும் தர முடியாது. எந்த மனிதர்களும் நமக்கு தர முடியாது. இன்னைக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம கவலைகளுக்கு மிக முக்கிய காரணம், நம்முடைய ஆத்துமா மனிதர்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோல் டைல இருந்து முதல்ல நம்ம வெளிய வரணும். நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே அவங்களுடைய மனிதர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுதான் ஆத்தும பிணைப்பு. இந்த பிணைப்புல இருந்து வெளிய வந்து, ஆவியில இருந்து ஒவ்வொருவரையும் நம்ம பார்ப்பதும், பேசுவதும், அன்பு செலுத்துவதும் தான் நம்ம ஃப்ரீயா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க முடியும். இல்ல அப்படின்னா, ஒரு சின்ன பார்வை, ஒரு ஒரு நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க அவங்க ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில பேசாம போயிருக்கலாம். உடனே நம்ம ஹார்ட் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வலிக்க ஆரம்பிக்கும். ஆனா இதே இது ஆவியில இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவோம்னா, நம்ம இருதயம் ஒரு நாளும் இந்த பிணைப்புக்குள்ள சிக்கிக் கொள்ளாது. ஐயோ! ஏன் இப்படி இன்னைக்கு பேசல என்ட்ட? ஏன் இன்னைக்கு என்ட்ட அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க? இப்படின்னு சொல்லி மனிதர்களை வைத்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், நாம் மண்ணுக்குரியவர்களாகத்தான் இருப்போம். இந்த நாட்கள்ல நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத தியானித்துக் கொண்டிருக்கிற நாம், முற்றிலுமாய் இன்றைக்கு மனிதர்கள் நம்ம மேல போட்ட அடையாளங்கள எல்லாவற்றையும் தூசிய போல இன்றைக்கு உதறி தள்ளிட்டு, மனுஷங்கள குறிச்சு பேசுகிற காரியங்கள டோட்டலா விட்டுறணும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே அவர்களும் பார்க்கும்படி நீங்க பிரகாசம் உள்ள மனக்கண்கள நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு, திங்கிங்க அவங்க பக்கத்துல இருந்து நம்ம மாற்றி தேவனிடத்திலும், தேவனுடைய வார்த்தையினிடத்திலும் எப்போ நம்ம மைண்ட ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுல நம்ம வைக்கிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும். இல்லன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமா பேசிட்டே இருப்போம். ஏன்னா, சத்துருவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். எத கொண்டு வந்தா நம்ம மாம்சத்துக்குரியவர்களாகவே இருப்போம். நம்ம மண்ணுக்குரியவர்களாவே இருப்போம். யார எந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு எதிராய் பேச வைக்கணும். சூழ்நிலைகள நமக்கு எதிராய் காட்டி, அத பெருசாக்கி, நம்மள பயமுறுத்தி, நம்ம மனுஷர போல நம்மள திங்க் பண்ண வைக்கணும். அதனால தான் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படி, அவன் கெர்ச்சிக்கிற பிசாசு எப்படி எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றித் திரிகிறானாம். எதுக்காக? நாம் மண்ணுக்குரியவர்கள்ங்கிறத நம்ம மைண்ட் எப்பவும் அத மட்டும் தான் யோசிக்கணும். நம்ம வானத்துக்குரியவர்கள்ங்கிறத நம்ம யோசிச்சிடவே கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். ஆண்டவர் இந்த எண்ணங்கள்ல இருந்து நாம் விடுபடும்படியாகத்தான் இன்றைக்கு அவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம அவருடைய வசனத்தை நமக்குள்ள அலோவ் பண்ணணும். இரவும் பகலும் அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்கணும். வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம், இதை தான் நான் திங்க் பண்ணுவேன். அப்போ கிறிஸ்துவின் வசனம், இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாய் இருக்கிறார். எல்லா வார்த்தைகளும் அது யார ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு? கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசேல இருந்து தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகளை விவரித்து காண்பித்தார். அப்போ கிறிஸ்துவின் வசனம். அப்போ அப்பவே ஸ்திரீ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ஸ்திரீயின் வித்துக்கும். அப்ப ஸ்திரீயின் வித்து கிறிஸ்து. அங்கேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூரணத்தோடும் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் அது சொல்றாரு. இயேசு சொல்றாரு, அங்க மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தம்மை குறித்து சொன்னவைகளை அவர் விவரித்து காண்பிக்கிறார். அப்போ ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் அவரை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணி, கிறிஸ்துவை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்துதான் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனிலே அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜீவனின் வார்த்தை தான் நம்முடைய எண்ணங்களாய், தியானமாய், நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் அவருடைய வார்த்தை தான் நமக்கு இருக்கணுமே தவிர, நம்முடைய முதலாதாம்ல இருந்து நம்ம மனதுல வந்த எண்ணங்கள் இது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. இன்னைக்கு வானத்துக்குரியவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா, வானத்துக்குரியவருடைய வார்த்தைகளை தான் நம்ம சிந்திக்கணும், பேசணும், தியானிக்கணும். ஆனா இன்னைக்கு அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். என்னை குறித்து, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற வசனங்கள், அவருடைய வார்த்தைகள். இன்றைக்கு வானத்துக்குரியவர் கிறிஸ்துவானவர் இன்றைக்கு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார்னா, அவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும் என்றால் முற்றிலுமாய் நாம் வானத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். இல்ல இந்த உலகத்துல இருந்து, உலகத்தின் சூழ்நிலைகளிலிருந்து, மனிதர்களிலிருந்து, நம்முடைய எண்ணங்களிலிருந்து, மனிதர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இன்னமும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசம் பண்ணல. இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் அப்படின்னு வாழ்றவங்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உள்ளதாதான் இருக்கும். அதையே இமேஜின் பண்ணி, அதையே திங்க் பண்ணி, அதிலேயே வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். அப்போ அதாவது பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக அந்த வசனம் சொல்லுது. ட்வெல் இன் யூ ரிச்லி. ட்வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ விசிட் பண்ணிட்டு போறது இல்ல. எப்பவாவது இப்போ நம்ம போறோம், நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம், ஏதோ விசிட் பண்ற மாதிரி போறது இல்ல. நம்ம பெர்மனண்டா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு பேரு தான் ட்வெல்லிங், வாசம் பண்ணுதல். அப்போ அது செட்டில் ஆகணும். அவருடைய வசனம் மட்டும்தான் நமக்குள்ள செட்டில்டா இருக்கணும், பெர்மனண்டா இருக்கணும். அக்கேஷனலா எப்பவாவது அந்த வசனம் நமக்குள்ள வந்து போறதில்லை. அவருடைய வசனமே நம்ம இருதயத்தை முற்றிலும் நிரப்புகிறதா இருக்கணும். அதுதான் கண்டினியூஸ் ரெசிடென்ஸா அவருடைய நம்ம இருதயத்துக்குள்ள அவருடைய வசனம் வாசம் செய்ய வேண்டும். நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:7 வாசிக்கலாம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம இருதயத்துல நிலைத்திருக்கும் என்றால்
அவர் சொன்ன வார்த்தைகள் காஸ்பல்ல நம்ம நிறைய பார்க்கிறோம். சத்துருக்களை சிநேகிகள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களை ஜெபம் பண்ணுங்கள். நீங்க அறைக்கதவை பூட்டி நீங்க பிதா கூட பேசுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் தேவையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நீங்க எதை கூட்ட முடியும்? இதெல்லாம் அவருடைய வார்த்தை தான். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த வார்த்தை நமக்குள்ள அந்த வார்த்தைய நமக்குள்ள வாழ விடும்போது நம்ம என்னெல்லாம் கேட்டுக்கொள்றோமோ அதெல்லாம் நடக்கும். நம்ம நினைச்சாலே அது நடக்கும். எந்த தேவைகளை குறிச்சு நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. அப்போ இதுக்கு மிக முக்கியம், அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதனாலதான் யோசுவா 1:8 பார்த்தோம். அவருடைய வார்த்தை நீ தியானிச்சுட்டு இருந்தாலே போதும். நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும் என்றால் நமக்கு குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இதே அதிகாரத்துல இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவருடைய வார்த்தைகள் நம்மில் இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போமா. அப்போ இந்த வார்த்தைகள் தான் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு எந்த வார்த்தை வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது நம்முடைய இருதயத்திலே? அப்போ உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் தாவீது சொல்றாரு. நம்ம இருதயத்துல என்ன இருக்குது? நம்முடைய ஆத்துமாவில எந்த வார்த்தையை வைத்து நம்ம இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே அப்போ உங்களுக்குள்ளேனா ஏதோ மைண்ட்ல இல்ல. இந்த வசனம் எங்க வாசமா இருக்கணும்? நம்ம முதல்ல நம்ம கேட்கிறோம். இது நம்ம இருதயத்துக்கு வருது. அடுத்து இது நம்முடைய ஜீவன்ல கலக்க வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எரேமியால பார்க்கிறோம். என் வார்த்தைய அவர்கள் இருதயத்துல வைப்பேன். இருதயத்துல எழுதுவேன். ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ நம்முடைய வாயில, நம்முடைய இருதயத்துல இந்த வார்த்தை என்ன செய்யணுமா? இருக்க வேண்டுமாம். இன் யூ லெட் த வேர்ட் டுவெல் இன் யூ ரிச்லி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, நமக்குள்ள இன்னைக்கு எது வாசம் பண்ணி கொண்டிருக்கு? அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி. இந்த 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 பேச்சையும் விடணும். இந்த பேச்சை மற்றவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன குறித்து என்ன பேசுறாரு? இததான் நான் தியானிப்பேன். இததான் நான் பேசுவேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் இருக்கும். அப்பொழுது நம்முடைய வழி வாய்க்கும். அப்பொழுது நம்ம புத்திமானாய் நடந்து கொள்வோம். நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அந்த ரிச்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா ஓவர்ஃப்ளோயிங், ஃபுல்னஸ். அப்போ இந்த வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாவற்றிலையும் அவருடைய வார்த்தை அதுதான் நம்மை ஆளுகை செய்யணும். இன்னைக்கு நம்ம வாயை திறந்து பேசணும்னா நம்மளை எது ஆளுகை செய்துங்கிறத நம்ம அழகா புரிஞ்சுக்கிடலாம். மற்றவங்கள்ட்ட பேசும்போது எதை பேசுறோம்? இன்னைக்கு அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருந்தால் முற்றிலுமா அந்த வார்த்தை தான் நம்ம வாயில இருக்கும்.
வேற வார்த்தையை தவிர வேற எதையும் பேச மாட்டோம். நம்மையும் மீறி சில நேரங்கள்ல சோறு வந்தா கூட உடனடியா நம்ம ஆவியானவர்கிட்ட போகும்போது நம்மளை பலப்படுத்தி அந்த அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்தின்படி அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு எப்பவாவது ஒரு சோர்வு வந்தா பரவாயில்ல, ஆனா எப்பவுமே சோர்வுல இருக்கிறோம்னா முற்றிலுமாய் நம் கிறிஸ்துவின் வசனம் நம்மள ஒரு கொஞ்சம் கூட அது நமக்குள்ளே வாசம் பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். அப்போ பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்துலயும் அவருடைய வசனம் தான் கலந்திருக்கும். அதனாலதான் சங்கீதம் 1 பார்க்கிறோம், இரவும் பகலும். சங்கீதம் 1 2 3 அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும்னா மைண்ட்ல வேற அவருடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் உள்ளேயே என்ட்ரி கொடுக்காத ஒரு வாழ்க்கை. அதுதான் பரிபூரணமாய் அவருடைய வசனம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்குமா. அவன் இலை உதிர எப்போ ஃபிளரிஷ்டா இருப்பானா. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கலங்கி போறோம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். காரணம் என்னன்னா இந்த வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ணல. மனிதர்களை போல சிந்திக்கிறோம், மனுஷங்களை போல யோசிக்கிறோம், மனுஷங்களை போல பேசுறோம், மனுஷங்களை போல ஃபீல் பண்றோம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவருடைய வார்த்தை ஃபுல்னஸ்ல, ஓவர் ஃப்ளோயிங்ல நம்ம அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே நாம் நிரப்ப வேண்டும். அப்போ அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க தியானிக்க, அதையே மெடிடேட் பண்ண, அதையே சிந்திக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவிக்குரிய ஐக்கியங்கள்ல நம்ம எல்லாரும் சேரும் போது அதையே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வழிகள் எல்லாம் தானாக அது வாய்க்கும். எதை குறிச்சு நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அதை பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. அவர் நம்ம கூட பரிபூரணமாய் அவர் வாசம் பண்ணுகிறார்னா அவருடைய வார்த்தையை நாம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ண நாம் இடம் கொடுப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு வானத்துக்குரியவர் நமக்குள்ள இருக்கிறார்னா வானத்துக்குரியவருடைய வார்த்தை நமக்குள்ள பரிபூரணமாய் வாசம் பண்ணும் பொழுதுதான் முற்றிலுமாய் நாம் வானத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். இல்லைன்னா மனுஷரை போல மண்ணுக்குரியவர்களாய் வாழ்ந்து அந்த வசனம் சொன்ன மாதிரி லோக பிரபுக்களை ஒருவனை போல நீங்க விழுந்து போறீங்க. விண்ணுக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் இல்லை. இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகள், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எனக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு நம்ம எப்ப வருகிறோமோ நம்ம இருதயம் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையே மெடிடேட் பண்ணி, அவருடைய வார்த்தையே திங்க் பண்ணி, இமேஜினேஷன்ல அந்த வார்த்தையே பார்த்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வழிகள் நிச்சயமாய் அது வாய்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி. இந்த வேளைகளிலும் நாங்கள் தியானிக்க பொழுது நாங்கள் தியானிக்கும் தியானம் அது இனிமையா இருக்கும்படி இரவும் பகலும் உம்முடைய வார்த்தைகளையே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே உம்முடைய வசனம் மாத்திரமே பரிபூரணமாய் வாசமா இருக்கணும்ப்பா. இந்த உலகத்தின் வேற எந்த காரியங்களும் எங்களுக்குள்ள நாங்க கொண்டே போக கூடாதுப்பா.
தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இது எல்லாத்தையும், மற்றவங்கள பத்தின எண்ணங்கள், இது எல்லாத்தையும் இன்றைக்கு நாங்க உதறி போடுகிறோம் அப்பா. மற்றவங்க எங்களை குறித்து பேசின வார்த்தைகள், இது இல்ல, நாங்க இது இல்லைங்கிறத இன்றைக்கு ஆழமாய் நாங்கள் புரிய எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் அப்பா. முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுதே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், உண்மையே நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எந்த காரியம் எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? எதுவும் எங்களை தொட முடியாதுப்பா. முற்றிலுமாய் இன்றைக்கு உங்க வார்த்தை இந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இருதயத்துல இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்கி போவதாக. உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கட்டவிழ்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள், மனிதர்களை குறிச்சே திங்க் பண்ணிட்டு இருந்த அந்த எண்ணங்கள், இது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை விட்டு நான் அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. முற்றிலுமாய் நாங்கள் வானத்துக்குரியவர்களாய், கிறிஸ்துவுக்குரியவர்களாய், நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், எங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்க வார்த்தை எங்களுக்குள்ளே கலக்கட்டும் அப்பா. நாங்க வேற எதையும் சிந்திக்க கூடாது, தியானிக்க கூடாது, பேசக்கூடாது, யோசிக்க கூடாதுப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உங்க வார்த்தை தான் சத்தியம். நீங்க எங்களுக்கு சிலுவையில சுகத்தை கொடுத்ததுதான் சத்தியம். அதை தவிர நாங்க வேற எதையும் திங்க் பண்ண மாட்டோம்ப்பா. டாக்டர் சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது இது உண்மை இல்லை. உங்க வசனம் மாத்திரமே சத்தியம் அப்பா. நீங்க சிலுவையில் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டீர். எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் எங்களுக்கு பெரிதாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் உங்களால் போதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறதற்காக, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலேயே நாங்கள் தியானமாய் இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.